செய்யலாம். ஆனா அந்த விசுவாசம் என்ற காரியங்களை கர்த்தர் உன்னித்து கவனிக்கிறார். இந்த மனுஷனோட விசுவாசம் இல்லைன்னா தண்ணிக்குள்ள இறங்கினாதான் எனக்கு சுகம் நடக்கணும். கர்த்தர் அதை புரட்டி போட்டார். என் வார்த்தையினாலும் நீ சுகமாவேன். ஏன் நடக்கலன்னு சொல்றியா? வரும், உன்னை நியாயத்தைப்படுத்து. கர்த்தர் உன்னை சந்திக்கிற நாள் வரும். அந்த நாட்கள்ல உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் தேவன் சந்திக்க வல்லமை உடையவராக. வாழ்க்கையில நீ இழந்துட்டாயோ அவைகளை எல்லாத்தையும் தேவன் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். 38 வருஷமாய் இழந்து போன சந்தோஷத்தை இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். சுகத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். 38 வருஷமாய் நடக்க முடியாத அந்த மனுஷனுக்கு நடப்பதுக்கு திரும்பி பலனை கொடுக்கிறார். 38 வருஷமா சுத்தி சூழல் என்ன நடக்குது தெரியாம ஒரே இடத்துல முழுகி கடந்தவனுக்கு கர்த்தராகி ஆண்டவர் சுகம் கொடுத்த பிறகு என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவனால காண முடிய செய்தார். 38 வருஷமா இந்த குடும்பங்கள் அவனை விட்டு விலகி இருந்த நிலையில கர்த்தர் சுகம் கொடுத்த பிறகு மறுபடியும் அவனுடைய குடும்பத்தோடு அவன் இணைவதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையும் அதே காரியத்தை கர்த்தர் செய்வார். நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த இயேசு ஆண்டவருடைய கரம் உன் மேல நீட்டப்படும் போது அது நிச்சயம் நடக்கும். இதுவரைக்கும் காண முடியாத அதிசயங்கள், இதுவரைக்கும் காண முடியாத காரியங்களை, உங்க வாழ்க்கை தடைப்பட்டு போன காரியங்களை இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது சகலமும் வாய்க்கும்.